ஓகே ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் பாருங்க. இங்கே இருந்து தான் அப்படியே பாஞ்சு கீழே போகுது. கதைக்கல இருந்தாங்க. கதைச்சா கூட கதைச்சாலும் பிரச்சனை, உரைய கதைச்சாலும் நானே ஆக்கள் வந்துருக்காங்க. வெயிங்க தங்க போய் பார்க்க போறேன். பாருங்க அருவி எப்படி ஓடிக்கொண்டிருக்கோன்னு. நாங்கள் வந்து கீழே அங்கே கீழே இருந்தால் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணிச்சாலும் 2 மணிச்சாலும் நடந்து வந்து முழங்காலுக்கு ஒரு எக்ஸசைஸ். இவ்வளோ உயரத்தில் நாங்கள் நிற்கிற வேண்டு வேறு. ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குடா? வேற லெவலில் இருக்குது. ஓகே. குட்டியா ட்ராவல் பண்ணுறோம். மொத்தமாக ட்ராவல் பண்ணாமல் குட்டி குட்டியாக ட்ராவல். இனி வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரங்க இருக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னு தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று தான் போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. அப்போ வந்து நாங்கள் வலிக்கிட போகிறோம். இப்போ வந்து இதில் சாப்பாட்டு ஓகே. ஓகே. அப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். அப்போ நாங்கள் இனி அங்கே நீர்வீழ்ச்சி அருவிக்கு போயிட்டு அப்படியே கண்டிப்போம். இந்த வந்து பெருசாக ரபிக்கணும் இல்லை போட. ஓகே. இப்போ நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். ஓகே. இப்போ நான் ஹைவேக்கு வந்துட்டு இன்றைக்கு வந்து பெருசாக டிராஃபிக் இல்லை போட இருக்குது. இப்போ பாருங்க ஒரு ராக் கொண்டு எத்தனை கார் ஏற்றி கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து எங்களுடைய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தால தூரத்தில் எங்களோட வீட்டில் இருந்து இருக்குது. ஓகே. அப்போ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க இப்போ வந்து கிட்ட வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்துட்டோம் இடத்துக்கு. இதுதான் அந்த இடம். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இதில் வந்து போட்டிருக்கு விசிட்டர் சென்டர்ன்னு சொல்லி. அப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். பில்டிங்கை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதான் பில்டிங். உள்ளுக்கு போய் பார்ப்போம். பார்த்துட்டு இதால் அப்படியே நேராக தான் போக போகிறோம் நீர்வீழ்ச்சிக்கு. இது வந்து அந்த ஷாப். இதில் வந்து அந்த டிஷர்ட்டுகள் மற்றது வந்து கேப் ரெண்டு எல்லாமே இருக்குது. நிற்கணும். இதுதான் நாங்கள் வந்து இப்போ நேராக நீர்வீழ்ச்சிக்கு போவோம். ஓகே. அப்போ நாங்கள் வந்து நேராக நீர்வீழ்ச்சி போயிட்டு அப்படியே இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். இப்போ வந்து நேராக நீர்வீழ்ச்சிக்கு தான் போக போகிறோம். நீர்வீழ்ச்சி போயிட்டு அப்படியே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நேராக போகணும் நடந்து கனதூரம். இப்போ அங்கே மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நாங்கள் வந்துட்டோம். அப்போ இதில் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதான் இதில் வந்திருக்கோம். அப்போ சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் வந்து நேராக நீர்வீழ்ச்சி போக போகிறோம். அப்போ இப்போ சாப்பிட்றது தான் இதில் வந்து எல்லாமே அந்த டஸ்ட்டாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து நீர்வீழ்ச்சி போக போகிறோம். அப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். துஷான் சுசாந்த் என்ன கடையில் பண்ண நீங்க சிக்கன் இருங்க அன்பா நிற்கிறீங்க. அப்ப
சாப்பிட போகிறோம். பவன் ரெண்டாவது காணையில் வந்தோன்ட்டு நினைக்குண்ணா. இங்கே ஹரியா என்ன புட்டு என்ன ஸ்பூன் இருக்குது வேணுமா? ಅದಕ್ಕೆ ಬೇಕಿಗೆ ಹೆಂಗ್ ಹಾಕಿದೆ ಸ್ಪೂನ್ ಬೇಡ ಅಲ್ಲ ಎಂತ ಬೇಕಿಗೆ ಏನ್ ಇದಿಲ್ಲ ಸಾಪ್ಲ ಹಂಗ ಅದಕ್ಕೆ ಹಿಡ್ಕೊಂಡು ஸ்பூன் வேணுமெண்டா அவங்க ரக்கமா எடுத்துட்டு வாங்க. ஏன் ஸ்பூன் எடுக்க துசான் முட்டை கறி வேணுமா? இந்த முட்டை உருளைக்கிழங்கு சிக்கன் பிங்கன் டைப் பண்ணுவேன். சப்பே இருக்கு வேணுமா? சாண்ட்விச் வந்து அதுக்கு கேட்டா ஓகே. வந்துட்டு ஹலோ உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது பவனுக்கு இது ஸ்பூன் சாப்பாடு எல்லாரும் தான் கொண்டு வந்து ஸ்பூன் எடுத்துட்டு வரீங்க. கதாத்திரம் ஸ்பூன் எனக்கு எடுத்துங்க வாங்க. இங்க வாங்க, இந்த போட்டு வச்சிருக்கு இந்தியால இருங்க. முன்னோண்டு கரெக்ட் ஸ்பூன் இருக்குது. அதுக்கு அங்க அதுல பார்த்து காய் சொல்லிட்டு ஹலோ முட்டை கறி தம்பி தம்பி பேப்பரும் அதுக்காக இருக்குது. நான் சொன்னான் தான் அப்படி 10க்கு வரைக்கும். சரியா நான் இவருக்கு 11 சரியா 11 10க்கு நான் அடிச்சேன். அப்ப நீங்கள் வலிக்கடியல நான் அப்ப வந்தேன். நான் அப்ப வந்து குளிச்சுட்டு பசிக்கிறாங்க பாலை காய்ச்சிட்டு என்ன இது இருந்தது ஓட்ஸ் போட்டு சாப்பிடுறீங்க நீங்க பால் அப்படியே போயிட்டு டிவியை போட்டு பார்த்துட்டு இதே தான் சாப்பிடுங்க. இப்ப ஏதாவது நடந்து போறான்னு வைக்க தூரம் ஒரு மணி நேரம் பிடிக்கும் படி குறைஞ்சது 2 மணி நேரம் தண்ணியில சாப்பாடு கொண்டு போக சாப்பிடுவீங்க. இதுதான் போட்டு போட்டாச்சு போட்டு ஒவ்வொரு தண்ணி இருக்கு தண்ணி கொண்டு போனா ஓகே. பொதுவாக இந்தியா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லையே ரொம்ப வெள்ளை இருக்கும் கதைச்சா கதைக்கல இருந்தாங்க. கதைச்சா கூட கதைச்சாலும் பிரச்சனை, உரைய கதைச்சாலும் நானும் முதல் சின்ன வந்து கதைக்க மாட்டேது. நாம ஸ்கூல் படிக்க ஃப்ரெண்ட்ஸாக அவங்களோட கூட இருக்கிறது இப்போ கூட கதைக்கிறோம். நானும் அப்படியா யாரும் பழகும் சில பேர் வந்து படகுப்படுவாங்களோ நீங்க தெரியாதத்துல போயிட்டு முதல் இப்ப கல்யாணம் அந்த பிரச்சனை நடக்கப்படும். என்ன அடுத்தது கொஞ்சம் ப்ரிவியூ பண்ணிட்டு தான் நாங்க தலைவர் புளுவன் அடிச்சே இருப்பார். இப்ப இப்ப யூடியூப் ஆரம்பிச்ச அப்புறம் கொஞ்சம் மூவணி ஆக்களோட கதைக்கிற கூட இப்ப வந்து சாப்பிட்டு இப்ப வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு. துஷான் தான் வந்து என்னோட கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வருதா.
ஓகே, இப்போவே வந்து பயங்கரமாக களைச்சி கொண்டு இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இனி போய்கொண்டிருக்க கூட காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து ரோட்டை குறுக்கிறது இதுக்குள்ள நடந்து போகிறோம். சுசாந்த் தான் என்னுடைய இது கொண்டு வர பாருங்க, ஸ்டாண்ட், கேமரா ஸ்டாண்ட் கீழே வைக்கக்கூடாது சுசாந்த், உடைஞ்சிது கொண்டருவே தானே. ஓகே, அப்போ இந்தால போய் ஆக்கள் வந்தும் கொண்டிருக்கிறாங்களே நிறைய பேர். என்னடா சத்தம் கேட்கு, ரயில் போடா. அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு காட்டுறேன். என்னன்னு சொன்னால் இதால் நடந்து போகணும். அப்போ நடந்து மேலே போயிட்டு நீர்வீழ்ச்சி கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படித்தான் இடம் அப்படி இருக்குன்னு வேணும். கரண்டு முறாடி இந்தியாவில் பாருங்க அந்த இது ஓடுது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க அந்த அருவி பாயுது, அங்கேருந்து வர தண்ணி தான் அப்படியே பாயுது. நாங்கள் இப்போ மேலே போகணும், கனகரம் போகணும். ஆக்கள் வந்துருக்காங்க, வெயில் சத்தங்க. இதில் பாருங்க பாயுது, அங்கே இருந்து வர தண்ணி தான் பாஞ்சு கொண்டு இருக்கு. எங்க மீன் பாருங்க, அந்த இதில் ஓடுது பாருங்க பாருங்க. இது அந்த வித்தியாசமான மீன் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அங்கே இருந்து வார தண்ணி இப்படி ஆடிக்கொண்டு இருக்கணும். ஓகே, நாங்கள் மேலே போவோம். பாருங்க போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்குது. இதுல பவன் நிற்கிறார், பவன் எடுக்கிறேன்னா போங்க. இதுல பாருங்க இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கும் ஏதாவது செய்து வச்சிருக்கணும். இதுல நிறைய பேர் டூரிஸ்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. உங்களோட இது நிற்குது பண்டிகை. பாருங்க எவ்வளோ பேர் ஆக்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லி. இதில் தூண்டில் எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த தூண்டில் போட்டு விளையாடி கொண்டிருக்கோம். பாருங்க எவ்வளோ சிரமம்னு சொல்லி. கிளியராக இருந்தேன்டா துசான், லெட்ஸ் கோ. பயங்கர களைப்பாக இருக்குது. என்னன்னு சொன்னால் பயங்கர தூரம் தான். நாங்கள் எங்கே போகிறோம்டா பாருங்க, தெரியுது இங்கே அருவி ஒன்று ஓடி வருது பாருங்க. அங்கே போகணும், எவ்வளோ தூரம் உண்டு வேறு. டீம் இறங்கிட்டு டீமை முன்னுக்கிடுங்க, அவங்க முன்னுக்கு போட்டு நாங்கள் ஆமாம் போய் வரந்தா தடியா எடுத்தோண்டா. துசான் ஹாய், பவன் எப்படி இருக்குடா? பாருங்க இதுதான் அந்த அருவி. அப்போ இதில் வந்து நாங்கள் பயங்கரமாக களைக்குது, மூச்சு வாங்குது. நாங்கள் இப்போ கடலூர் நடந்து வந்துட்டோம், பயங்கர டயர்டாக இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் போகணும், போகணும். ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி மேசியல் எல்லாம் போட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கான வந்து அந்த தொங்கலே போகிறோம். அதை காட்டு
ஓகே நாங்கள் மேலே போயிட்டு அப்படியே இப்போ வந்து நாங்கள் இதில் படியாலான மூச்சு வாங்கு. ஓகே அப்போ நாங்கள் வந்து மேலே போகிறோம். பாருங்கள் மேலே வந்து படியில் தானே ஏறி போகணும். இதில் பாருங்கள் படி இருக்குது. படியெல்லாம் மேலே போகணும். இப்போ நான் இதில் வீடியோ எடுத்தோன்னோடைய இவங்க எல்லோரும் போயிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க. அங்கே நிற்கிறாங்க. ஓகே ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே இருந்து நடந்து வந்து இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து இதான மேலே நாங்கள் போகிறோம். ஓகே அப்போ பார்க்குறதுக்கு சொல்லி கொமெண்ட்ஸில் போட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து மேலே போகிறோம். மேலே போயிட்டு அப்படியே பண்ணுறோம். இதில் பாருங்க சேலஞ்ச் பண்ணி ஒரு ஆள் போகுது நிற்காம தான் போவேன்ட்டு. ஓகே அப்போ நிற்காம போய் பார்க்க போகிறேன். ஆமாம் படியால் ஏறேன்டாவே தொழுவுது பயங்கர வேர்வையாக தான் இருக்கு. இதில் நிறைய பேர் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் காட்டுற போல் தூரத்தில் வந்திருக்கோம். நிஜ கீழே பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே போகணும்னா அங்கே போகணும் மேலே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஜோர்ஜியாவில் வந்து அட்லாண்டாவில் இதோட சிட்டின்ற நேம் என்ன? டாசன்வில் ரெண்டு ஒரு சிட்டியில் நிற்கிறோம். இங்கே என்னத்துக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. பாருங்கள் இங்கே இருந்து தான் கீழே அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தானே. அப்போ இந்த இடத்துக்கு வந்து இவர் தான் பவன் தான் வந்து சொன்னது இந்த இடம் நல்லா இருக்குமாண்டு. இந்த இடத்துக்கு எத்தனை நேரம் வந்திருக்கு? இது என்ன 3வது முறை விசிட். இதை சொல்ல போனால் இது ஊற்று வந்து இந்த பக்கத்துலேருந்து தான் வருது. அங்கே இது வந்து மேலே பாருங்க ஒரு சம தர. இதில் இருந்து கீழே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 3000-4000 அடி வரும். அது கூட வரும் நினைக்கிறேன். நான் கீழே இருந்து மேலே வந்து நாங்கள் 2 மணித்தாளத்துக்கிட்ட பிடிச்சது. அப்போ நீங்களும் எந்த வீடியோ பார்க்குறாக்க நிறைய பேர் நான் அந்த பொன்னாங்கானி தோட்டம் போட்டிருந்தேன். நான் அதில் வந்து தான் பார்த்தேன் நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமலே நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்னோட ஃபோன் பண்ணி எல்லாம் கதைச்சது. அப்போ அவைகளும் இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. நான் இதில் லொக்கேஷனை நான் இதில் வீடியோவில் போட்டு விட்றேன். இது நல்ல சூப்பராக இருக்கும். அந்த கீழே இருந்து நடந்து வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேலே வந்து ஒரு அரை மணித்தாள் நின்றுட்டு அப்படியே போகல. கிட்டத்தட்ட 400 ஸ்டெப் 425 அடி 25 ஸ்டெப்ஸ் நாங்கள் ஏறி வந்தது. அதுக்கு நீங்கள் காரில் ஏறிட்டு வரோம். காரில் வந்து பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்லேருந்து அதாவது அமிகலா ஃபால் பேஸ்லேருந்து 425 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறி வரணும். அப்ப நாங்க வந்து இப்ப வந்து வேற ஒரு இடம் இருக்குங்க அங்கேயும் டேமுக்கு போகலாம். பட் டைமை பொறுத்து பார்ப்போம். டைம் இருந்தா போவோம். மற்ற வந்து வேற நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா வேற இந்த வீடியோ சேனல்ல. அப்ப தொடர்ந்து பாருங்க அருவி எப்படி ஓடிக்கொண்டிருக்கோன்னு. நாங்க வந்து கீழே அங்கே கீழே இருந்தால் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணித்தாலும் 2 மணித்தாலும் நடந்து வந்திருப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்கேன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் அட்லாண்டாவில் டாசன்வில்ன்ற ஒரு சிட்டியில் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த இடத்த பாருங்கள். சூப்பராக இருக்குது. குழு உலண்டு இருக்குது. எப்படி இருக்குடா? செம்மையாக இருக்கு. இதில் வந்து இது குளிக்கலை. நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வேறு இடம் இருக்குது. நாங்கள் அங்கே போவோம். டேனியர் அந்த இந்த இடம் லேக் லேனியர் போவோம். ஓகே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நாங்கள் வந்து கீழே போயிட்டு அப்படியே வீடியோவை நிறைவேற்றுவோம். எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க. இதில் வந்து இருக்கிறாங்க. சுசாந்த் என்ன டயர்டா? போம்மா. ஓகே காலோட போகிறீரா இல்லாட்டிக்கு பார்க்க போகிறீரா? எப்படி இருக்குடா? செமையாக இருக்கு. இடம் நல்லா இருக்கு.
இங்கே அதெல்லாம் இங்கே குளிச்சுட்டு தான் அதில் வருது குளிச்சு இடம் இருக்குது போகுது இங்கே இதில் வந்த துசாந்தாக்கள் டயர்ட் ஆகிட்டாங்க. இதில் சின்ன படிகள் அங்கே குளிச்சுட்டு வருது. உங்கள் இதில் குளிக்கலாம் போய்ட்டு அங்கால போய் பார்த்தா தான் தெரியும். இப்பொழுது படியால் இறங்கி கொண்டிருக்கின்றார். வந்து மேலே இருந்து கீழே போய் கொண்டிருக்கோம். எப்படி இருக்கு? இறங்காக்கா ஈஸியாக இருக்குதுன்னு இல்லை, முதல் இறக்க பயங்கர கஷ்டமாக இல்லை இருந்து. இறங்காக்கா கொஞ்சம் அவதானமாக பார்த்து இறங்கணும். பாருங்க குத்தண்டு இருக்குது படி, அவதானமாக பார்த்து இறங்கணும். மூவ் போட்டோருக்கா தேய்க்கணும் பண்ணிருக்கு. இது ஒரு எக்ஸசைஸ் தானே, முழங்காலுக்கு ஒரு எக்ஸசைஸ். இவ்வளோ உயரத்தில் நாங்கள் நிற்கிற வேண்டுவார். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குடா? வேறு லெவலில் இருக்குது. ஏ ஓகே, அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ இதுதான் இப்போ இதைத்தான் பார்க்குற அப்படியே வந்து நாங்கள் அப்போ கீழே இருந்து வர அப்படியே 2 மணித்தாரத்துக்கிட்ட பிடிச்சிது. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வலிக்கிட போகிறோம். இதுதான் பாதை. ஓகே, வந்துட்டோம். என்ன விளையாட போகிறீங்களா? விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. சின்ன பசங்க விளையாடுற இடத்துல இன்னும் பெரிய விளையாடுறாங்க. குடும்பத்துக்குள்ள என்ன ஐயா குடும்பம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளை இல்லை. அவங்க வேறு தாய் பிள்ளை, நாங்கள் தமிழ் தாய். நாங்கள் வந்துட்டோம். அப்போ வலிக்கிட போகிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு நாள் பொழுது போயிட்டுது. அப்போ இனி பார்ப்போம். வாரக்கிழமை அடுத்த கிழமை டைம் இருந்தால் வேறு இடத்துல டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் சந்திப்போம். குட்டியாக ட்ராவல் பண்ணுறோம். மொத்தமாக ட்ராவல் பண்ணாமல் குட்டி குட்டியாக ட்ராவல். இனி வந்து இப்போ வந்து ஜோர்ஜியாவில் இனி வந்து சம்மர் தானே. அப்போ இனி 4ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் இனி வெயில் காலம் பண்ணுறோடைய தொடர்ச்சியான எங்களுடைய காணொலிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான காணொலி எப்படித்தான் லீவு சனி ஞாயிறு பிளான் பண்ணி. அப்போ நாங்கள் வலிக்கிட போகிறோம். அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வலிக்கிட போகிறோம். அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லு. பாய். நேராக விட்டால் வரும். அப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். அப்போ காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.